9ஆம் தலைமுறை ஜோதிடர் கோபால் ஐயாவுக்கு என் வணக்கங்கள். வணக்கம் மணிகண்டன். வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு ஐயா. ஐயா, சனி வக்கர பயிற்சி அந்த வரிசையில நீங்க நம்ம பார்க்கக்கூடிய ராசி ரிஷப ராசி. ரிஷப ராசிக்கு எந்த வித பலன்கள் இருக்குது, பாசிட்டிவா இருக்கா அப்படின்னு சொல்லுங்க ஐயா. அதாவதுங்க, இப்ப சனி பகவானுடைய வக்ரம் அதாவது எப்ப நடக்குது அப்படின்னா, ஜூலை மாதம் 27ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி முடியுது 2026. மொத்தம் 138 நாட்கள். இந்த 138 நாட்களுடைய பலன்கள் ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும்? இப்போ 7 சனி அப்படின்னாவே எல்லாத்துக்கும் பயம், ஒரு வேதனை, ஒரு மன அழுத்தம். ஆனா சனி பகவான் அப்படிங்கிறவங்க எல்லாத்துக்கும் கெட்டவர் அல்ல, எல்லாத்துக்கும் நல்லவர் அல்ல. சனி கொடுத்தால் யார் தடுப்பார் அப்படிங்கிற ஒரு சாஸ்திர விதியே இருக்குது. அது மாதிரி இந்த ரிஷப ராசிக்கு சனி பகவான் ஒரு நட்பு கிரகம். ஏன்னா பாத்தீங்கன்னா ரிஷப ராசி பாத்தீங்கன்னா சுக்கிரன். அந்த சுக்கிரனுக்கு பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா அதி நட்பு கிரகம். அப்படிப்பட்ட ஒரு கிரகமாகப்பட்டது இந்த ரிஷப ராசிக்கு இப்ப என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னா, ரிஷப ராசிக்கு 11ஆம் இடத்துல இப்ப சனி இருக்கிறாருங்களா? கண்டிப்பா. இந்த சனி பகவான் ஆகப்பட்டது ரிஷப ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருப்பதே ஒரு மிக பெரிய யோகம். ஏன்னா 11ஆம் இடத்தில் சனி இருப்பது அப்படிங்கிறது ஒரு யோகம். அது போக அந்த சனி பகவான் குருடைய வீட்டில் இருக்கிறாங்க. இந்த குரு பகவான் ஆகப்பட்டது இப்போ மிதுன ராசியிலிருந்து பயிற்சியை கடகராசிக்கு வந்திருக்கிறாங்க உச்ச பலத்தோட. அதுவும் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில். அந்த புனர்பூச நட்சத்திரத்தில் இருந்து 9ஆம் பார்வையாக இந்த சனி பகவானை பார்த்துட்டாங்க. அப்போ பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் சனி பகவானை பார்த்ததுனாலையும், அந்த சனி பகவான் அங்கே வக்ரம் அடைகிறதுனாலையும், இந்த குரு பகவானுடைய பார்வை படுறதுனாலையும் இந்த ரிஷப ராசிக்காரர்கள் இப்போ தன்னுடைய கஷ்டங்களில் இருந்து படிப்படியாக முன்னேறி தன்னுடைய இலக்கை அடைவார்கள். அப்போ அவங்க மனசுல பல நாள திட்டம் போட்டு வச்சிருப்பாங்க, பல நாள் இதை சாதிக்கும்னு நினைச்சிருந்திருப்பாங்க. அது போக 4 பேர்த்துக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற வைராக்கியம் அவங்களுக்கு இருந்திருக்கும். அது எல்லாமே இந்த பீரியட்ல ரிஷப ராசிக்காரங்களுக்கு நடந்தே தீரும். அது போக பாத்தீங்கன்னா இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல அந்த சனி பகவான் இருந்து அந்த 11ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனாலையும், அது போக பாத்தீங்கன்னா ரிஷப ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனாலையும், அதுவும் சனியுடைய வீட்டையே பார்க்கறதுனாலையும் இந்த பீரியட்ல சுபகாரியங்கள் ரிஷபராசிக்காரங்களுக்கு அமோகமா நடக்கும். அப்போ அவங்க வீட்டில் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு இடம் வாங்குவாங்க, ஒரு கிரயம் பண்ணுவாங்க, ஒரு வீடு கட்டி புண்ணியாசனை பண்ணுவாங்க, ஒரு மக்களுக்கு பாத்தீங்கன்னா காது குத்தி முடியெடுப்பாங்க. இது மாதிரி அவங்க வீட்டில் சுபகாரியங்கள் களை கட்டும். அந்த அளவுக்கு இப்போ அவங்க குடும்பத்துல மன சந்தோஷமும் மன திருப்தியும் அமோகமா இருக்கும் இந்த காலகட்டத்துல. அது உறவு சார்ந்த விஷயங்கள் எப்படிங்க இருக்கு? இப்போ ரிஷபராசிக்காரங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே தான் மட்டும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறது இல்லை. தன்னுடைய அப்பா அம்மா, தன்னுடைய அண்ணன் தம்பியோ, தன்னுடைய அக்கா தங்கச்சிக்கோ. இப்போ ரிஷபராசிக்காரங்க ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா ஒரு வீட்டில் மற்றவங்க யாரும் பயப்பட வேண்டியதே இல்லை. அண்ணன் இருக்கிறான் பார்த்துக்குவான், அண்ணன் இருக்கிறாங்க பார்த்துக்குவாங்க. அப்போ அண்ணன் தங்கச்சியை படிக்க வைப்பாங்க, அக்காவை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, தம்பிக்கு படிக்க வைப்பாங்க, கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இது எல்லா பொறுப்பையும் எடுத்து அவர் தலைமையில போட்டுட்டு அவங்க அப்பா அம்மா இருந்து செய்ய வேண்டிய காரியத்தை இவர் செய்யறாரு. அப்போ பாத்தீங்கன்னா இவர் பாத்தீங்கன்னா தனக்கோசரம் வாழ்வதை விட தன்னுடைய டோட்டல் குடும்பத்துக்கோசரம் வாழ்வதே இவருக்கு பாத்தீங்கன்னா அந்த வேலை அவங்களுக்கு. ஆனா தனக்கு ஒரு குடும்பம் இருக்குது, தனக்கு மனைவி இருக்கிறாங்க, தனக்கு குடும்பம் இருக்குது அப்படின்னு நினைச்சு பார்க்கறதே இல்லை. ஆனா இவர் பாத்தீங்கன்னா அப்படி எல்லாத்துக்கும் நல்லதே செஞ்சு உழைச்சு அவங்க கல்யாணம் பண்ணி படிக்க வச்சிருந்தாலும் அவங்க அதை நினைச்சு பார்க்கறதும் இல்லை. அப்போ பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல
நினைத்து பார்க்கும்போது நாம நம்மளுக்கோசரம் வாழாம போயிட்டுமே, நம்ம மனைவி பேச்சு கேட்காம போயிட்டுமே அப்படிங்கிற வருத்தம் வரும். அப்படிப்பட்டவர்கள் இந்த பீரியட்லயாவது தன்னுடைய அறிவை கொண்டு, தன்னுடைய புத்தியை கொண்டு, தன் மனைவி சொல்லக்கூடிய பேச்சை கேட்டு தனக்கோசரம் வாழுங்க. இந்த பீரியட் அருமையான டைம். இந்த டயத்தை பயன்படுத்திக்கோங்க. நீங்க பட்ட கடனையும் அடைச்சிருவீங்க. உங்களுடைய கஷ்டத்திலிருந்துமே வெளியில் வந்துடுவீங்க. சிறப்புங்க. ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் எப்படிங்க இருக்கு? இப்போ இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு 11ஆம் இடத்துல சனி வந்ததுல இருந்தே ஆரோக்கியம்ல பரவாயில்ல. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இவங்க விபத்துல மாட்ட வேண்டியவங்க தப்பிச்சுட்டாங்க. அது போக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையால பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தும் அதிலிருந்தும் தப்பிச்சு வந்துட்டாங்க. இதற்கு மேல வந்து இந்த குரு பார்வை இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து பெரிய கஷ்டங்கள் அப்படிங்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பீரியட்ல துணிஞ்சு தைரியமாக கடன் பட்டும் ஒரு தொழிலை செய்யலாம். கடன் வாங்கியும் ஒரு மெட்டீரியல் வாங்கி போடலாம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா கடன் பட்டு அந்த கடன்ல இருந்து காசை சம்பாதிச்சு அந்த கடனையும் அடைச்சு இவங்க நல்ல நிலைமைக்கு வந்துருவாங்க. அந்த மாதிரியான டைம் தான் இப்ப போயிட்டு இருக்குது. இந்த நேரத்தை பயன்படுத்திக்க சொல்லுங்க. சிறப்புங்க. இந்த வக்ரத்தினால இவங்களுக்கு பொருளாதாரம் எப்படிங்க? பொருளாதாரம் அப்படின்னா இவங்க வந்து இப்போ அடுத்தவங்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் இதை வச்சுக்க வேண்டியது இல்லை. இதை ஒருத்தருக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னாலும் இப்போ கொடுக்க வேண்டியது இல்லை. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்ககிட்ட இருந்து வரக்கூடிய பணம் இப்போ வருவது கொஞ்சம் கடினமாக இருக்கும். அது போக இவங்க கொஞ்சம் காசு வச்சுருக்காங்க வச்சுக்கோங்களேன், அந்த காசை அடுத்தவங்களை நம்பி கொடுத்து நம்ம வட்டி கொடுத்து எதுவும் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த பீரியட்ல வட்டிக்கு பணம் கொடுக்க வேண்டாம். இவர் யாருக்காவது பணம் கொடுத்து உதவவும் வேண்டாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தான் இருக்கிற இடம் தெரியாமல் சைலண்டாக வளர்வது தான் இந்த பீரியடு. சனி பகவானுடைய அனுகிரகம் அதுதான். தான் இருக்கிற இடத்தவே காட்டிக்காம தான் வளர்ந்துட்டே இருக்கணும். ஐயா, இப்போ வேலை பார்த்துட்டு இருக்க இடத்துல பதவி உயர்வு, சம்பள உயர்வுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கா? இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே வேலை பார்க்குறவங்க குறைவு தான். அப்படியே வேலைக்கு போனாலும் தன்னுடைய அறிவு, தன்னுடைய திறமை, தன்னுடைய முயற்சி இதை டோட்டலாக அந்த வேலையில இன்வெஸ்ட் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்போ அந்த கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டப்பட்டதுக்கு தகுந்த அந்த உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கணும் இல்லவா? கிடைக்கிறது இல்லை. இவங்க கஷ்டப்பட்டதுக்கு தகுந்த அந்த ப்ரமோஷன் கிடைக்கணும் இல்லையா? கிடைக்கிறது இல்லை. அந்த அளவுக்கு இன்னைக்கும் வேதனைப்பட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த உழைப்புக்கு தகுந்த ஊதியத்தை எதிர்பார்க்கலாம், ப்ரமோஷனையும் இப்போ எதிர்பார்க்கலாம். ஒரு 3-4 மாசத்துக்குள்ள இந்த டிசம்பர் மாசத்துக்குள்ள கண்டிப்பா அந்த ப்ரமோஷன் கிடைச்சிடும். சிறப்புங்க. அதுவாக பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமா பண்ணலாம். அதாவது சொந்தமா சுய முயற்சி. ஆமாங்க. அது கடன் வாங்கி பண்ணலாங்களா? தாராளமா கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி அந்த கடனையும் கட்டிடுவாங்க, அதுலயும் சம்பாதிச்சிருவாங்க. சிறப்புங்க. அதே மாதிரி கடந்த காலத்துல கொடுத்த பணம் எல்லாம் திரும்பி வருமா? பணம் திரும்பி வருங்க. இப்போ மொத்தமா ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க வச்சுக்கோங்களேன், அந்த 5 லட்ச ரூபா மொத்தமா வராது, ஒவ்வொரு லட்சமா வரும். அப்போ கொடுத்த பணம் மொத்தமாக திரும்பி வருவது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். இதுலையுமே இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் இந்த பீரியட்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரம் இல்லையா, அது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கடன் படுவாங்க, இல்லை கொஞ்சம் ஏமாந்துருவாங்க, கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா தடுக்கி விழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா யாராவது சொல்வதை கேட்டு அவங்க நடந்தால் சரி செஞ்சுக்கலாம். சரிங்க. இப்போ ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னா இந்த நேரத்துல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடலாமா? தாராளமா போடலாங்க. அது கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஒருத்தருடைய அட்வைஸ் கேட்டு ஒரு முறைக்கு பலமுறை யோசனை செய்து செய்யலாம். ஒன்றும் தப்பு இல்லை. சிறப்புங்க. இந்த காலகட்டத்தில் இவங்க எந்த விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும்? இவங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவங்களை நம்பி ஒரு காரியம் செய்வது, அடுத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரியம் செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னு அவங்களுக்கு பின்னாடி இவங்க போவது. அப்ப அடுத்தவங்களை நம்பக்கூடாது. இந்த பீரியட்ல தன்னை நம்பலாம், தன் குடும்பத்தை நம்பலாம். அடுத்தவங்களை நம்பி இறங்கிறது மரம் ஏறி கையொட்டு மாதிரிதான். அடுத்தவங்களை நம்பாமல் இருப்பது தான் இந்த பீரியட்ல நல்ல விஷயம். ஐயா, வழிபாடு இருந்தா சொல்லுங்க. இவங்களுக்கு வந்துங்க இப்போ குடும்ப சனி, 5ஆம் இடத்துல சனி, 12ஆம் இடத்துல சனி, இது மாதிரி இந்த சனி பகவான் வந்து சில இடங்களில் இருந்து அது சரியில்லாம குச்சனூர் போனாங்க, திருநள்ளாறு போனாங்க, இது மாதிரி எத்தனையோ கோயிலுக்கு போயிருப்பாங்க. நான் போக வேண்டாம்னு சொல்ல வரல. அதே சமயத்துல நான் சொல்லக்கூடிய கோயில் தஞ்சாவூர் மாவட்டத்துல விளாங்குளம் அப்படிங்கிற ஊர்ல அந்த அக்ஷயபுரீஸ்வரர் ஆலயம்
சிவன் கோயில். அது 1000 வருடம் பழமையானது. அந்த கோயிலுக்கு போய் அந்த தெய்வத்தை மனதார வணங்கி வர சொல்லுங்க. அதுவுமே பூச நட்சத்திரம் அன்று அந்த கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதுவுமே 9 தீபங்களை ஏற்றி அந்த தெய்வத்தை வணங்கி வருவது அப்படிங்கிறது நல்ல விஷயம். அந்த கோயில் பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலுமே சனி பகவான் மேற்கு பார்த்துருப்பாங்க, இல்லைன்னா கிழக்கு பார்த்துருப்பாங்க. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா தெற்கு முகம் பார்த்து தான் இருப்பாங்க. ஏன்னா சனி பகவானுக்கு அதிதேவதையே யமன் தான். அதுக்கு பார்த்தீங்கன்னா தசை பார்த்தீங்கன்னா தெற்கு, அந்த தெற்கு திசையை நோக்கி தான் இருப்பாங்க. இந்த இடத்துல கல்யாண கோலத்தில் சனி பகவானும் அவங்களுடைய மனைவிமார்களும் கல்யாண கோலத்துல அவதரித்த இடம். அந்த தெய்வத்தை வணங்கி வருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அப்ப அந்த தெய்வத்தை வணங்கி வர்றது அப்படின்னா இவங்க அந்த பூச நட்சத்திரம் அன்னைக்கு போய் வணங்கி வந்தாங்கன்னா நல்லா இருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா நான் இந்த கோயிலை அவங்களுக்கு நான் சொல்றேன். நான் அதே சமயத்துல அவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு அவங்க எந்த கோயிலுக்குன்னா போற மாதிரி தான் போகலாம். சிறப்புங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலையில் சந்திக்கலாம். நன்றி. ரொம்ப நன்றிங்க மணிகண்டன். நன்றி.